Welcome to JC Maths Tuition. 12th Business Maths Exercise 1.3 second sum பார்க்கலாம். A new transit system has just gone into operation in Chennai. Of those who use the transit system this year, 30% will switch over to the using metro train next year and 70% will continue to use the transit system. Of those who use metro train this year, 70% will continue to use the metro train next year and 30% will switch over to the transit system. Suppose the population of Chennai city remains constant and that 60% of the commuters using the transit system and 40% of the commuter use metro train next year. First subdivision என்ன கேட்டிருக்காங்க, what percentage of commuters will be using the transit system year after the next year? What percentage of commuters will be using the transit system in the long run? Long run அப்படின்னா equilibrium. இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டிரான்சிட் சிஸ்டம் இப்போ வந்துட்டு ஆப்ரேஷனில் சென்னையில் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அதில் வந்துட்டு டிரான்சிட் சிஸ்டம் இந்த வருஷம் யூஸ் பண்ணுறவங்க 30% வந்துட்டு மொத்தம் 100ல் 30% வந்துட்டு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிடுவாங்க. 70% வந்து மெட்ரோலே டிரான்சிட் சிஸ்டம்லேயே கண்டினியூ ஆவாங்க. So of those who use metro train this year, 70% will continue to the metro train next year. Next yearல வந்து 70% வந்துட்டு மெட்ரோல கண்டினியூ ஆவாங்க. 30% வந்துட்டு switch over to the transit systemக்கு switch over ஆயிடுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து எப்படி நம்ம இதை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஆன்சரில் சொல்யூஷன் பார்க்கல. இது ரெண்டெல்லாம் இருக்குது இல்லை, டிரான்சிட் சிஸ்டம் மெட்ரோ ட்ரெயின். இது ரெண்டே என்ன சிஸ்டம்னு வருது இல்லையா? ஸோ எஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எஸ் டினோட் டிரான்சிட் சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். எம் டினோட் மெட்ரோ ட்ரெயின். ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட் நம்ம வந்து நேம் அசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் த டிரான்சிட் சிஸ்டம் திஸ் இயர் 30% will switch over to using metro train next year and 70% will continue to use the transit system. இந்த வருஷம் 30% வந்துட்டு அப்ப எஸ்ங்கிறத நம்ம எடுத்திருக்கோம், டிரான்சிட் சிஸ்டம் எடுத்திருக்கோமா? அப்ப டிரான்சிட் சிஸ்டம்ல இருந்து மெட்ரோக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறது எவ்வளவு? 30%. ஃபர்ஸ்ட் லைன் பை லைன் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 30%. அப்ப அது வந்து 30/100 போடும்போது நமக்கு 0.3% ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து அதே லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப டிரான்சிட் சிஸ்டம் will continue the same னு சொல்லியிருக்காங்க. அப்ப will continue the 70%. அது அப்படியே சேமா அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, of those who use metro train this year, இந்த வருஷம் metro train யூஸ் பண்றவங்க 70% will continue to use the metro train next year. அப்ப metro trainல கண்டினியூ ஆவாங்க 70%. 30% will switch over to the நம்மளோட transit system. அப்ப metro to transit system வந்து 30%. இது மெட்ரோ ட்ரெயின் வந்து 70%. இதை நம்ம கரெக்டாக எழுதிட்டாலே போதும். அப்போ இந்த இயர்ல வந்துட்டு 60% வந்து டிரான்சிட் சிஸ்டம் அடுத்த லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ல வந்துட்டு 60% of the commuters use the transit system and 40% of the commuter use metro train. மெட்ரோ ட்ரெயின் இந்த வருஷம் வந்து எவ்வளவு பேர்? 40% மெட்ரோ ட்ரெயின், 60% டிரான்சிட் சிஸ்டம். இதெல்லாம் டிரான்சிஷன்ஸ். என்ன டிரான்சிஷன் நடக்குது? இந்த வருஷம் டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்றவங்கல நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு 30% வந்து மெட்ரோக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுறாங்க. இந்த வருஷம் மெட்ரோ யூஸ் பண்றவங்கல 30% வந்து டிரான்சிட் சிஸ்டம்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுறாங்க. மீதியில ரிமைனிங் சேமா இருக்கு, 70% இருக்கு. இது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸா ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் T இஸ் a transition matrix. நம்ம இங்க SM டினோட் பண்ணிருக்கோமா? சோ SM எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த டேட்டாவை கரெக்டா ஃபில்டர் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, S to M, SM எங்க வருது? S M இங்க இருக்கு. சோ 0.3 இங்க வரும். அடுத்து பாருங்க, M to S. ஃபர்ஸ்ட் இத கரெக்டா எழுதுங்க. M to S இது வந்து எவ்வளவு? 0.3 வருது. ரிமைனிங் ரெண்டுமே 0.7 தான் வருது. ரிமைனிங் இதெல்லாம் அப்படியே கான்ஸ்டன்டா சேமா இருக்கு. இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 வரும். இது ரெண்டே ஆட் பண்ணா 1 வரும். அப்ப நம்ம எழுதுற டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கரெக்டா இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, what percentage of commuters will be using the transit system year after the next year? நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கரண்ட் இயர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இயரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 60%, 40% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேல்யூ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். நம்ம SM எழுதிருக்கோம். ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். SM இன்டூ டிரான்சிஷன் இஸ் ஈக்குவல் டு SM தான் வரும். SM இன்டூ டிரான்சிஷனோட மல்டிபிள் பண்ணும்போது SM தான் வரும். இந்த இயர் S எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.6. M எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.4. into transition matrix அளவு 0.7, 0.3, 0.3, 0.7. இதை ரோ இன்டு காலம் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் இயர்ல டிரான்சிட் சிஸ்டம் எவ்வளவு பேர், மெட்ரோ ட்ரெயின் எவ்வளவு பேருங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ பாருங்க, நீங்க கால்குலேட்டர்ல அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 0.6 into 0.7, அதாவது வந்துட்டு இது எவ்வளவு? ஆஃப்டர் 1 year வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் ஆஃப்டர் 1 yearக்கு. இப்போ இது 6, 7, 42. இப்போ 0.42 பிளஸ் 0.12, 4 3 12, 0.12. அடுத்தது 0.6 into 3. அப்போ 0.18, 4 into 7, 0.4 into 0.7 plus 0.28.
இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0.42 ப்ளஸ் 0.12 வந்துட்டு 0.54, 0.18, 0.28னா 0.46. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதை வந்து பர்சன்டேஜில் எழுதணும். இன்ட்டு 100 பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜில் எழுதலாம். கம்ப்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் த டிரான்சிட் சிஸ்டம். நீங்கள் வேர்டிங்கில் எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் த டிரான்சிட் சிஸ்டம். ஏன்னா டிரான்சிட் சிஸ்டம் தான் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 1 year, ஆஃப்டர் 1 year என்னன்னா 54% ஃபர்ஸ்ட் த டிரான்சிட் சிஸ்டம் அண்டு மெட்ரோஸ் வந்து 46%. ஆஃப்டர் 1 year the transit system computers will be using the transit system after 1 year. 1 year அப்புறம் transit system மட்டும் தான் கேட்டிருக்காங்க. transit system வந்துட்டு SM இல்லையா? அப்போ S வந்து transit system 0.54 வரும். அப்போ 54% தான் வரும். நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்துட்டு அட் ஈக்லிபிரியம்ல என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட் ஈக்லிபிரியம்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் போட்டோம் இல்லையா இந்த எக்ஸசைஸில், அதே மாதிரி தான் அட் ஈக்லிபிரியம் போடும்போது செகண்ட் சப்டிவிஷன் அட் ஈக்லிபிரியம். அட் ஈக்லிபிரியம் என்னவா இருக்கும்? SM transition is equal to SM matrix. இப்போ SM நம்ம அட் ஈக்லிபிரியம் போடும்போது SM எதுவுமே போடக்கூடாது. வேல்யூஸ் டிரான்சிஷன் எழுதிட்டு நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி போடணும். இந்த சம்ம 0.3, 0.7 is equal to SM. லாங் ரன் ஈக்லிபிரியம் எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் இதை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. S into 0.7, 0.7 S plus 0.3 M is equal to Sன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் S plus M is equal to 1. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ல வாட் பர்சன்டேஜ் டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கான இதுதான் கேட்டிருக்காங்க. டிரான்சிட் சிஸ்டம் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? Sன்னு எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு இங்கே எல்லாமே எஸ்ஸாக வேணும். ஸோ அப்போ இங்கே நம்ம M is equal to அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே இருக்க எம்ஏ எஸ்ஸாக மாற்றணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு அப்போசிட்டாக இருக்கிற வேலை. இப்போ நமக்கு எஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ நம்ம எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே எஸ்ஸாக மாறணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் கேட்டிருக்கிறதுனால அப்போ இங்கே இருக்க எம்ஐ எஸ்ஸாக மாற்ற என்ன பண்ணலாம்? 1 - S. அப்போ இந்த எம்முக்கு பதிலாக இந்த 1 - S போட்டுக்கலாம். அப்போ 0.7 S plus 0.3 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 1 - S இஸ் ஈக்குவல் டு எஸ். இப்போ எல்லாமே எஸ் டேர்ம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 0.7S plus 0.3 into 1 0.3 minus plus minus 0.3S is equal to S. இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு 0.3S 0.7S 0.7Sல 0.3S போச்சுன்னா 0.4S plus 0.3 is equal to S. இப்போ நம்ம S எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு போய்க்கலாம். 0.3S minus 0.4S. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இது வந்து 1Sன்னு எடுத்துக்கலாம். Sனா 1Sன்னு அர்த்தம். அப்போது 0.3 is equal to 0.6S வரும். 1S minus 0.6. அப்போ S is equal to 0.3 divided by 0.6 வரும். அப்போ நமக்கு இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு 0.5 வரும். S is equal to 0.5. அப்போ இதை நீ பர்சன்டேஜில் எழுதும் போது S is equal to 50%. அதாவது டிரான்சிட் சிஸ்டம் வந்துட்டு 50% இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதி சமம் முடிச்சுக்கலாம். இப்போ இதோட சம் முடியாது, சாரி. இப்போ நம்ம எம்முக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ எம்மோட ஒரு வேல்யூ தெரிஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ M is equal to நீங்கள் 1 - S எழுதிருக்கும் இல்லையா? ஸோ அந்த 1 - S சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 - 0.5 போட்டோம்னா நமக்கு 0.5 தான் வரும். ஸோ M is equal to 50%. அப்போ ஆன்சர் வந்து லாங் ரன்னாக போகும்போது இதோட பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா டிரான்சிட் சிஸ்டமில் 50%, மெட்ரோவில் 50%, S is equal to 50%, M is equal to 50% தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு 2 times ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.